ஹலோ வணக்கம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னடா அதே சட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கானே போன வீடியோவில் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், மே ஃபர்ஸ்ட் வந்து பேக் டு பேக் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பிக் பிக் ப்ராஜெக்ட்ஸ். அதே மாதிரி நான் பேக் டு பேக் படம் பார்த்துட்டு பேக் டு பேக் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து அதே சட்டை போட்டிருக்கேன். பரவாயில்ல, சட்டை ஒருத்தரெல்லாம் ஒரே சட்டையை போட்டு எல்லா வீடியோலையும் இருக்காருல்ல. இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அண்ணாத்த படத்தை பற்றி பார்க்கலாம். அந்த மாதிரின்னு கூட நினச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஹிட் 3 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹிட் 3 வந்து நான் பேசிக்காகவே வந்து தெலுங்கு படம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததே இல்லை. எப்பயாச்சும் ஒரு படம் அப்படியே ஒரு வாரம் கழிச்சு அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூவர் ஆகிட்டதுனால வந்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தோன்னு நினைக்கிறேன். உண்மையாக என்னன்னு தெரில. பட் ஆனால் வந்து ஹிட் 3 ஆப்வியஸாக பார்த்துருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு அதிக மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ மோட்டிவேஷன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படமுமே அவ்வளோதான். ஹிட் அப்படிங்கிறது தெலுங்குல வந்து ரொம்ப பாப்புலரான ஃப்ரான்ச்சைஸ், ஒரு கிரைம் த்ரில்லர் ஃப்ரான்ச்சைஸாக உருமாறிடுச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஹிட் த ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்குது, செகண்ட் கேஸ் இருக்குது, இது வந்து தேர்ட் கேஸ். ஸோ ஓவராலாக வந்து 7 கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஓகே, தலை ஃபார் அ ரீசன். 7 கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதில் வந்து இப்போ தேர்ட் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் கேஸ் முடியும் போதே வந்து லாஸ்ட்ல நானியோட இன்ட்ரோ வந்தோட்டியே வந்து படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹைல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நானி வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து அவரு நானி படம்னாலே நம்பி போலாம்ப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரோட கெரியர்லயுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஹிட் 3 ஒரு ஏ சர்டிஃபைடு படம் வந்து ரொம்ப கட்ஸ் இருக்க வேண்டிய விஷயம் தான். பிகாஸ் யாருமே அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஃபுல் கம்ப்ளீட் ஃபேமிலி வந்து ரசிச்சு பார்க்குற ஒரு ஹீரோ வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபேவரட் ஹீரோ திடீர்னு வந்து ஏ சர்டிஃபைட் மூவி பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. பட் ஆனால் நானி பண்ணியிருக்காரு. தட்ஸ் வை இஸ் அ நேச்சுரல் ஸ்டார். ஸோ எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஆகட்டும், எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஆகட்டும், எல்லாமே வந்து பயங்கர எஃபர்ட்ஸோட பயங்கர இன்புட்ஸ் போட்டு ரொம்ப நீட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறது மட்டுமே தான் அவரோட குறிக்கோளை வச்சுட்டு இருக்காரு. அது வந்து அவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கவே நமக்கு தெரியும். டிலே பண்ணாம வந்து படத்தை பற்றி பேசிடலாம். ஸோ ஹிட் 3 வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தியேட்டர்ல வந்து ஒரு பிளடி கார்னேஜ் மூவியா தான் இருந்துச்சு. பயங்கர பிளட், பயங்கர வைலன்ஸ். அதனாலதான் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நானி வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாரு அப்படிங்கும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் பெரிய பெரிய லெவல் போகுது. ஸோ படஸ்டா பயங்கர விறுவிறுன்னு போகுது. சொல்ல போனா வந்து பயங்கர ஒரு ஸ்பீடான கேரக்டரைசேஷன். ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோ மர்டர் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா ஒரு ஹீரோ, அது ஒரு ஹிட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரே வந்து மர்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் அப்படியே ஜெயிலுக்கும் போயிடுறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு என்னதான் உன் கதை அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து இந்த கதையை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து அவர் பயங்கர ஸ்வாகான, பயங்கர ரக்கடான, பயங்கர ஒரு ரூடான பர்சன் அப்படிங்கறத வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து அந்த கதையில அவர் எப்படி இருக்க போறாரு அப்படிங்கறது வந்து அங்கேயே நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. அண்ட் அங்க இருந்து படம் அப்படியே மூவ் ஆகும்போது பார்த்தா நானே வந்து மர்டர் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பண்றாரு அப்படின்னா ரொம்ப ஒரு சைக்காட்டிக் வேல வந்து மர்டர் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து இந்த மாதிரி கேசஸ் வந்து இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு பேக் ட்ராப் ஸ்டோரி போகுது. ஸோ அதெல்லாம் இன்வால்வ் ஆகி தான் வந்து படம் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற ஒரு ஸ்கிரீன் பிளேல தான் இந்த கதை. நான் ஏன் அந்த மர்டர் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வருது. அண்ட் ரீசன் வந்தோடனே வந்து அது ஒரு ஜஸ்டிஃபை பண்றாரு. இந்த மாதிரி தான், இதனாலதான் நான் வந்து இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குரூப்பை கண்டுபிடிச்சோட்டி இந்த சைபர், அந்த ஒரு டார்க் வெப், அந்த ஒரு உலகத்துக்குள்ளாரெல்லாம் வந்து கதை அப்படியே மூவ் ஆகுது. அண்ட் இன்டர்வெல்ல நோக்கி போகும்போதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் வந்து நானி வந்து ஒரு சஸ்பெக்டை கண்டுபிடிச்சி அங்க ஒரு டார்க் வெப் வந்து க்ளோஸ் பண்றாங்க, இந்த ஒரு மர்டர் ஸ்ட்ரீக்கை வந்து க்ளோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து இன்டர்வல் பேங்கர்ல சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்குமே கதை வந்து பயங்கர கிறிஸ்பா போயிட்டு இருக்கு. அண்ட் கேரக்டரைசேஷன் சொல்லி ஆகணும். இதுல வந்து மெயின் கேஸ்டா வந்து ஸ்ரீநிதி ஷெட்டி அண்ட் நானி மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. கேரக்டர் வந்து பயங்கர ரூடா இருக்கு, ரகடா இருக்கு. அந்த எப்படி கேரி பண்றாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிறிஸ்பா ரைட்டிங்ல எழுதியிருக்காங்க. அண்ட் டைலாக்ஸுமே சொல்லி ஆகணும். அந்த ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ஸுமே ரைட்டிங்ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து நமக்கு சிரிப்பூட்டுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்ட்டட் காமெடியா வந்து அங்கங்க வந்துட்டு போகுது. அண்ட் டைலாக்ஸ் வந்து ரொம்ப அருமையா டெலிவர் பண்ணியிருக்காரு நானி. பிகாஸ் ரைட்டிங் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அதை டெலிவர் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். ஸோ அதுல வந்து நானி வந்து பயங்கரமா அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. அந்த You can't survive here. என்னோட கெரியர் பிகினிங்ல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஸ்வாக் ஆகட்டும் எல்லாமே முழுசாமே வந்து நானி வந்து அந்த ஸ்வாகை கேரி பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படிதான் போச்சு. செகண்ட் ஹாஃப் படி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அந்த ஒரு அபேண்டன் பேலஸ்ல இந்த டார்க் வெப்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நானியுமே உள்ளார போறாரு ஆஸ் அ சைக்கோபேத்தா. எல்லாருமே பயப்படுறது பார்த்தா நானி வந்து அந்த அத்தனை சைக்கோபேத்ஸ் கூட இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு தான் தெரியும் சைக்கோபேத்ஸ் கூட நானி இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I am not in danger, Skylar. I am the danger. அந்த அளவுக்கு வந்து பிளடி கார்னேஜா இருக்கும். அந்த அந்த மூமெண்ட் ஆனோட்டே வந்து கேஆஸ் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து ஹிட் 3க்கு ஏன்டா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிய வந்துடும். ஏன்னா வந்து ஒரு அபேண்டன் பேலஸ் அதில் வந்து 1 vs all அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கோரியோ பண்ணியிருக்காங்க. லிட்ரலி அமேசிங். எப்படின்னா லிட்ரலாக வந்து அத்தனை பேரையும் வந்து நானி அடிக்க போறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அந்த பில்ட் பண்ணியாச்சு. நானி எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பாண்டா அப்படிங்கிற ஒரு கேரக்டரைசேஷனை வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து பில்ட் பண்ணியாச்சு. ஸோ அர்ஜுன் சர்க்கார் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு மாசான கேரக்டர், எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பிளாட்ல தெரிய வருது. ஸோ அங்கேயுமே வந்து இந்த பிளட் ஷெட்டட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. எந்த அளவுக்கு அதிகம்னா வந்து லிட்டரலா வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளட் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆகும், ஒரு சென்சேஷன் ஆகும் அப்படிங்கிறவங்கலாம் படத்தை கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிளட் ஷெட்டட் இருக்கு. ஒரு கோரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கு படத்துல. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு லிட்டரலி 240 கட் பண்ணியிருக்காங்க. எடிட்டரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை 2 hours 40 minutes கட் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம்லாம் இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப கிறிஸ்பா இருக்கணும், ரொம்ப இன்டர் கனெக்டடா இருக்கணும், ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்து நமக்கு த்ரில்லரா தோணும். பட் ஆனால் வந்து இங்கே அது இல்லை. 240 கட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கதை விறுவிறுன்னு போகணும். ஸோ அந்த இடத்துல வந்து எடிட்டர் பயங்கரமா எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் அந்த 240 ஏன் அப்படின்னா வந்து 40 to 50 minutes வந்து ஒரே ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான். அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்கே வந்து அவ்வளோ டைம் தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு அபேண்டன் பிளேஸை வந்து பயங்கரமா ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து பயங்கரமா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டண்ட்டை வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வெப்பன்ஸ் ஆகட்டும், கன்ஸ் ஆகட்டும், நைஃப், சா எல்லாமே வந்து பயங்கர எக்ஸாட்டிக் வெப்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. 1 vs all எனக்கு வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. நான் வந்து இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க வர மூவியெல்லாம் கொஞ்சம் ரசித்து பார்ப்பேன், பயங்கரமாக ரசித்து பார்ப்பேன். ஸோ அது அந்த வரிசையில் வந்து ஹிட் 3 வந்து நான் பயங்கரமாக ரசித்து பார்த்தேன். வெளில வரும்போது பயங்கர ஹை இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போக வந்து சின்ன சின்ன கேமியோஸ் எல்லாம் இருக்குது. அந்த கேமியோஸ் எல்லாம் வந்தோட்டி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இன்னும் எலிவேட் ஆகுது. ஸோ டைரக்டர் வந்து அந்த யூனிவர்ஸில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் பேர் கூட சைலேஷ் கோலனு அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஹிட் ஃப்ரான்ச்சைஸோட டைரக்டராக இருந்திருக்காரு. அந்த கேமியோலாம் வந்து பயங்கர எவிடென்ட்டா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அந்த கேமியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் கதை வந்து அந்த டார்க் வெப்பை முடிச்சிடுறாரு, மெயின் வில்லனையும் கொண்டாடுறாரு. இந்த படத்துலேயும் ஒரே ஒரு ஃப்ளா தான். என்ன அப்படின்னா அந்த வில்லன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இல்லை. பட் ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாலுமே அர்ஜுன் சர்க்கார் வந்து அவர் முன்னாடி வீக்காக தெரிஞ்சிருக்க மாட்டார். அதுதான் வந்து அர்ஜுன் சர்க்காரோட ஒரு கேரக்டரைசேஷனாக இருந்துச்சு. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்டு போனோட்டி வந்து ஹிட் 4க்கு லீட் கொடுக்குறாங்க. பயங்கரமான ஒரு லீட் அது. என்னன்னா வந்து ஹிட் 3க்கு வந்து நானி இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கர்நாடகா, தமிழ்நாடு இந்த சைடெல்லாம் இருக்கிற ஹைப்பு. பட் ஆனால் ஹிட் 4க்கு வந்து கொடுத்துருக்கிற லீடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து நான் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஹிட் 4க்கு பயங்கர ஹைப் இருக்க போது. ஏன்னா வந்து ஹிட் 4ஓட லீடு வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ ஹிட் 4க்கு லீட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பயங்கர எக்ஸைட்டிங் கொடுக்குற விஷயம். ஸோ அந்த ஹையோட வெளில வந்தோம். ஓவராலாக சொல்ல போனால் வந்து தியேட்டரில் வந்து ஹிட் 3 வாஸ் அ பிளடி கார்னேஜ் மூவி அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். நீங்களும் இந்த மறக்காமல் இந்த வீக்கெண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் போய் பாருங்கள். ஃபேமிலி கூட எக்காரணத்தை கொண்டு பார்க்காதீங்க. ஏ சர்டிஃபைட் மூவி, 18+ இருக்கவங்க, பிளட்டை பார்த்து பயப்படாதவங்க மட்டும் இந்த படத்துக்கு போங்க. மிச்சப்படி 18+ இருந்துமே பிளட்டை பற்றி பயப்படுவீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்காதீங்க. இட்ஸ் பெட்டர் டு ஸ்கிப். ஓகே, ஸோ தட்ஸ் இட் அபவுட் தி மூவி. அண்ட் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் May 1 வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கூட ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ரிவ்யூவும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும். ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.